ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது சீரீஸ் தான். இந்த சீரீஸோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நோட் லவ் அப்படின்ற ஒரு தாய்வானீஸ் சீரீஸ் தான். இந்த சீரீஸோட ஒன் ஆஃப் த மெயின் லீட் வந்து ஆல்ரெடி பிளாக் பஸ்டரான க்ளோஸ் டு யூ அப்படின்னா ஹிஸ்ட்ரி 4ல நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு சேட்டை பிடிச்ச பையன் நடிச்சிருப்பாரு. இந்த சீரீஸில் இவரோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு மியூசிக் பேண்டை தான் காட்டுறாங்க. இந்த பேண்டோட பேரு மேக்னட். இவரோட பேரும் மேக்னட் தான். நம்ம ஹீரோட பேர் வந்து நெல். இந்த பேண்ட் வந்து தாய்வானில் ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆகுது. இவங்க ரெண்டு பேரை பத்தி ஆஹா ஓஹோன்னு எல்லாமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் கார் ஆக்சிடென்ட்ல மேக்னட் இருந்தவர் இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த பேண்ட் என்ன நிலைமை ஆக போகுது அப்படின்றதுதான் மொத்த கதையும் போல. இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம செகண்ட் மெயின் லீடர் தான் கட்டுறாங்க. அவனோட பேரு அவனு வந்துட்டு மியூசிக் தான் பண்ணிட்டு இருக்கான். அவனும் மியூசிக் ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் அமுச்சோட சோஷியல் மீடியாவில் போட எல்லாருக்குமே இவனோட மியூசிக் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்படியே இங்கே நடந்துட்டு இருக்கக்குள்ள யாரோ அவனுக்கு ஸ்கூல்லேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் இருக்குடா, இனிமேல் வரலையா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மெசேஜை பார்த்துட்டு இவன் சட்டு புட்டுன்னு இடத்த காலி பண்ணிட்டு கிளாஸுக்கு போகிறான் அறக்க பறக்க. அங்கே போனால் கிளாஸ் ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க. இவனுக்கு ஏமாற்றமாக போயிடுது. இவனும் கால் அடித்து பார்க்குறான். அங்கே யாருமே எடுக்கவும் இல்லை காலை. அப்படியே அவனுக்கு டக்குன்னு ஒரு மெசேஜும் வருது. ஏகோ மியூசிக் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க, சைனீஸ் பாஷையில் இருக்குது. அதை அவன் பார்த்துட்டு ஷாக்லேயே வெளில வந்துட்டு இருக்கான். அப்போ குடுக்குன்னு ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ்ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க தெரியுமே அப்படின்னு இந்த பையனும் சொல்கிறான். அதுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை அதுக்கு ஆட்கள் தேவை, நீ வரியா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இவன் இங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்படியே எக்கோ மியூசிக் அப்படின்ற அந்த கம்பெனியை தான் காட்டாங்க. அங்கே நில்ல வந்து தரன்னு ஒரு ஆள் இழுத்துட்டு வரான். அவன் வேற யாரும் இல்லை, இந்த கம்பெனியோட ஓனர் தான் போல. அவனோட பேரு ரிஷி. அவனு வந்துட்டு இங்கே பாருங்க கம்முனுவா அப்படின்ற மாதிரி சொல்ல விட்றா என்ன அப்படின்ற மாதிரி இவனும் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு குண்டு பொண்ணு வந்துட்டு நெல்லை பிடிச்சி வச்சு ஒப்படைச்சிடுறா. இங்கே பாரு வாடா உள்ள அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு தான் இங்கே விருப்பம் இல்லைல்ல என்னை விடு அப்படின்ற மாதிரி எங்கே நெல் சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த மேக்னட் செத்ததுலேருந்து இவன் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதே இல்லை போல். மறுபடியும் மியூசிக் கம்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ரிஷி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இவன் இருந்துக்கிட்டு எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இந்த கான்ட்ராக்டை நான் ரினியூவல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே இங்கே நெல் பேசிகிட்டு இருக்கக்குள்ள ரிஷி இருந்துட்டு இங்கே பாருடா கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணிட்டு காசுக்கு என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்க என்ன அந்த வீட்டை விற்கலான் இருக்கியா அப்படின்ற மாதிரி ரிஷி கேட்குறான். அதெல்லாம் இல்லை, இங்கே எனக்கு பிடிக்கலை இந்த போஸ்டரு, அது மாதிரி இந்த இடமே பிடிக்கல, வேற ஆளை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. முடியாதுடா, இந்த மேக்னெட் குரூப்பு உனக்காக தான். மேக்னெட் இல்லைனா என்ன, நீ இருக்கல்ல, ஒரு புதுசாக ஒரு ஆள் எடுத்து பார்ப்போம், இங்கே பாரு புது கம்போசர் அப்படின்னு இந்த பாட்டை கேளு அப்படின்ற மாதிரி இங்கே ரிஷி வந்துட்டு சாவோட பாட்டை வந்துட்டு நெல்லுக்கிட்ட இதை போட்டு கேளு அப்படின்ற மாதிரி கேட்க அவன் வந்துட்டு இல்லைனாடா அப்படின்ற மாதிரியும் போய் உட்காரான். நெல்லு இருந்துட்டு ஹெட்செட்டை போடாமல் சுருட்டிட்டு விளாண்டுட்டு இருக்கிறத ரிஷியும் அந்த குண்டு பொம்பளையும் பார்த்துட்டு இங்கே பாரு உன்னை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன், ஒழுங்காக பாட்டை கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல இவனு வந்துட்டு பாட்டு கேட்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவானே தவிர கடைசி வரையும் அந்த பாட்டை கேட்கவே இல்லை சாவோட பாட்டை. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஒரு ஃபுட் பாரை தான் காட்டாங்க. அந்த கடை வேறு யாரும் இல்லை, சாவும் அவனோட ஃப்ரெண்டு சேனும் ஒன்றா சேர்த்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சேனு வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜை படிச்சுட்டு இருக்கான். அது யார் மெசேஜும் இல்லை, சாக்கு வந்த மெசேஜ் தான். அதுவும் எக்கோ மியூசிக்லேருந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களா மேக்னேட்டியம் அந்த பேண்டுலேருந்து இவனை ஒரு கம்போசராக கூப்பிட்டுருப்பாங்க நெல்லு கூட பாடுறதுக்காக. இது நல்ல ஆஃபர் தான்டா, ஏன்டா இன்னும் எஸ் சொல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்க எனக்கு பிடிக்கலடா, அங்கே வந்து மேக்னெட் இருக்க வேண்டிய இடம் அப்படின்ற மாதிரி இங்கே அவன் சொல்லிட்டு இருக்கக்குள்ள அவன் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அமுச்சு விட்ருவான் சிரிச்சுக்கிட்டே. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் நெல்லை தான் காட்டாங்க. அங்கே ரிஷி வந்துட்டு அந்த பாட்டு கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க கேட்டேன் நல்லா தான் இருக்கு, சரி தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த பையனை கூப்பிட்டுருக்கண்டா அப்படின்னு இங்கே வந்து ரிஷி சொல்லிகிட்டே இருப்பான். இருடா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவன் கிளம்ப இவன் ரெஸ்ட் ரூம் போவாத அங்கேருந்து தப்பிச்சு வெளில ஓடிடுவான். வெளில ஓடக்குள்ள அப்படியே மேக்னெட் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அது என்ன இவனுக்கு பிரம்மையாக தான் இருக்குது. இவனுங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியும் இவனுங்க எப்படி பழகிட்டு இருந்தாங்க அப்படின்றத ஒரு சீன் மாதிரி நம்மளுக்கு காட்டாங்க. அதை இங்கே நினச்சி பார்த்துட்டு அப்படியே இங்கே நெல்லு கிளம்ப ரிஷிக்கு மெசேஜ் வந்திருக்கும் சாட்டேந்து என்னன்னா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பேண்டுக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணேன். இங்கே அந்த பொம்பளை வந்துட்டு நில்லுடா எல்லாம் கூடி வர நேரத்தில் நீ கிளம்புறியே அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை வந்துட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கும். இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும் போல் மேக்னெட் பேண்டில் யாரோ புதுசாக ஆள் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த மெசேஜ் எல்லாம் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கக்குள்ள மேக்னெட் இல்லைன்னா அந்த பேண்ட் சுத்தமாக நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே வந்து கடையும் சாத்திட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போக்குள்ள அவனோட ஃப்ரெண்டு சேனல் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுடா, ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே வளரிட்டு வந்துட்டே இருக்கானுங்க. அப்படியே இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு சாப்பிட்ற இடத்துக்கும் போகிறாங்க.
அந்த டைம் பார்த்து நிலாவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இங்கே நில்லு. இங்கே சேன் உள்ளே போனோடனே எனக்கு ஒரு பீர் பாட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு உட்கார, இங்கே சார் இருந்துட்டு நான் சாப்பாடு தரேன்டா, வாங்கி தரேன்டா, என்ன நீ தான் ஹார்ட் ஒர்க்கனாக இருக்கையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு எல்லா சாப்பாடையும் ஆர்டர் பண்ணா, டே பொறுமையாக இருடா, கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, அந்த டைம் பார்த்து ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு 4-5 ரவுடி பசங்க வம்பிழுத்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து சார் இருந்துட்டு ஏங்க ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, இப்போ தொடாமல் பேசுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே நிற்க, வந்துட்டான்ப்பா பயில்வானு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவனுங்க இங்கே பேசிட்டு சாவை அடிக்க போகிறானுங்க. அந்த டைம் பார்த்து நில்லு அங்கே வர, நில்லு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்து சாவை அடிக்கிறத காப்பாற்றுறான். இங்கே சாக்க ஒன்றும் புரியல, யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அங்கே சண்டை போடுற ஆளுங்க இருந்துட்டு இவன் யாரா 2வது ஆளு, இவனையும் அடிச்சு போடுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருந்துட்டு கும்பலாக சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இங்கே சாப்பாடு ஆர்டர் பண்ண போன சேனை இருந்துட்டு இங்கே சண்டை நடக்கிறத பார்த்துட்டு அவனும் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்துட்டு எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க, அடிச்சுக்காதீங்கடா, எனக்கு ஒன்று இந்த உதவியெல்லாம் தேவையில்லடா அப்படின்ற மாதிரியே இங்கே அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை காதில் வாங்காத எல்லா பயல்களும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு வழியாக இருந்துட்டு சண்டை போட்டு அசதியில் தனித்தனியாக நிற்க, அப்போ வில்லன் குரூப்லேருந்து பாட்டில் உடச்சி காட்ட அவனுங்க மூஞ்சிலேயே தண்ணி எடுத்து ஊற்றிட்டு சேனை அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்புறம் மற்ற பசங்களும் வந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே வந்துட்டு டீனும் வந்துட்டு சாவை கூப்பிட்டு ஒரு பக்கமாக ஓட, இந்த பொண்ணை கூப்பிட்டு சேனை ஒரு பக்கமாக ஓடுறான். இங்கே சார் இருந்துட்டு ஓடிட்டு இருக்கக்குள்ளேயே நில்லோட ஃபேஸை கவனிக்கிறான். ஆனால் அது நில்லு தான் அப்படின்ட்டு இவனுக்கு தெரியல. இவன் முடியெல்லாம் வளர்த்ததுனால தெரில போல. ஆனால் இந்த ஃபேஸை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே ஓடுறான். அப்படியே இவனுங்க ஓடி போய் ஒரு சந்துக்கிட்ட மறைய, அந்த ரவுடி பசங்களாம் ஒரு பக்கமாக ஓடி போயிடுவானுங்க. சாவ இருந்துட்டு ஓடிட்டானுங்களா அப்படின்னு எட்டி பார்க்கல, டக்குன்னு வந்துடுவானுங்க. அப்போ நெல்லு பிடிச்சி இழுக்க இவனுங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறானுங்க. டக்குன்னு வந்து சார் இருந்துட்டு விளக்கிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே நிற்க, இந்த பாரு தம்பி இதுக்காக என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நெல்லு அசால்ட்டாக சொல்கிறான். ஆனால் நம்ம சாவுக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே சாவு கிளம்பி போக்கல, நெல்ல இருந்துட்டு சாவை கூப்பிட்டு இங்கே பாருப்பா பார்த்துப்போ, திரும்பி அவனுங்க கிட்ட மாட்டிக்காத அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி இங்கே குனிஞ்சு தலை நிம்முறாம நம்ம சா இருந்துட்டு அப்படியே போக, என்னடா அந்த பையன் இப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி நெல்லை பார்த்துட்டே நிற்கிறான். இந்த பக்கம் சேன் வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு ஓடி வந்துட்டுக்குள்ள அந்த பொண்ணு வந்துட்டு கையோட லூசு பையனே உனக்கிட்ட கேட்டாங்களா இப்போ உதவி வேணும்ன்ட்டு, நானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பயலுங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க, நீ ஒரு பொட்டச்சி எப்படி பார்த்துப்ப அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரு பொட்டையா, இது பொட்டச்சி என்னென்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி காட்டண்டா அப்படின்ட்டு பெப்பர் ஸ்ப்ரே கையில் வச்சு குத்துறது, அப்புறம் ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது அதை எடுத்து காட்ட, இங்கே சாணுக்கு ஆத்தாடி இவ ரொம்பாடி பொம்பளையா இருப்பாப்பல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இங்கே நின்றுட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் சாவை தான் காட்டுறாங்க. சார் இருந்துட்டு இவனை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கேன், யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வரக்குள்ளேயே சேன் அங்கேருந்து ஓடி வந்துட்டு, நீ இப்போ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சார்ட்ட கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் அந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல, ஏடா விடா அந்த பொட்டச்சி என்னென்ன பண்ணுறா தெரியுமா, என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் இங்கே சொல்லிட்டு வரக்குள்ளையே இப்போ எக்கோ மியூசிக்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு 11 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. இதை பார்த்துட்டு அந்த மெசேஜுக்கு நீ ஆன்சர் பண்ணியா அப்படின்ற மாதிரி சேனை பார்த்து கேட்க, இங்கே சேனை இருந்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அட குரங்கு பையில இப்படி பண்ணிட்டே, நாளைக்கு வேற அங்கே போகணுமே அப்படின்ற மாதிரி இங்கே முழிச்சுட்டே இருக்கான். இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அவனோட வாலெட்டில் மேக்னெட்டும் நெல்லு இருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்கும். அதில் நெல்லை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். அப்போ இருந்துட்டு ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கான். பக்கத்தில் நெல்லை உட்காந்துட்டு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா இவன் சேடாக இருப்பான். அப்போ நெல் அங்கேருந்து வந்துட்டு, என்னப்பாச்சு தம்பி உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சாக்காக நெல் ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பான். அந்த பாட்டை முடிச்சுட்டு உனக்கு ஒன்றுமே ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, இங்கே இருந்துட்டு ஒரு மாதிரி மைண்ட் வாய்ஸில் ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கான். இந்த மாதிரி அன்னைக்கு வந்து என் பக்கத்தில் இருந்தீங்க வெளிச்சமா, அப்போலேருந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்போலேருந்து எனக்கு மியூசிக் பிடிக்க ஆரம்பிச்சிது, இப்போ அந்த மியூசிக் எங்கே வந்து கொண்டு சேர்ந்துருக்கு தெரியுமா, உங்கள் கூடவே பாடுற மாதிரி அப்படின்ட்டு இவனும் மைண்ட் வாய்ஸ்குள்ளே நினச்சிக்கிட்டே எக்கோ மியூசிக் அப்படின்ற அந்த கம்பெனிக்குள்ளே வரான். வந்துட்டு அப்படியே மறந்து பார்த்துட்டு இருக்க, அப்போ அந்த குண்டு பொண்ணு வந்துட்டு, இப்போ டெலிவரி பாய் எங்கப்பா நான் ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸு அப்படின்ற மாதிரி கேட்க, இவனுக்கு ஒன்றும் புரியல. ட்ரிங்க்ஸா என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ டெலிவரி பாய் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அங்கே டெலிவரி பாய் வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு கிளம்ப, அந்த பொண்ணு மறுபடியும் வந்துட்டு, நீ டெலிவரி பாய் இல்லைன்னா யார் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் வந்து இப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு ரிஷி, அவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தான் சாவாப்பா, உள்ளவா அப்படின்ற மாதிரி இவன் இப்படி சொல்லிட்டு கிளம்ப, இவனும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்கான். சாவா வந்துட்டு அந்த இடத்த வந்து எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டே வரக்குள்ள இந்த பொண்ணு இருந்துட்டு, இந்த பக்கமாக வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பக்கமாக போகிறான். அப்போ அங்கே மேக்னெட்டும் நில்லும் இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து யாரோ கதவை திறக்கிற சவுண்டு கேட்குது. அப்போ இருந்துட்டு யாருடா அப்படின்னு திரும்பி பார்க்க, அங்கே வந்து நிற்கிறான் நெல்லை பார்த்துட்டு அட்டை ஷாக்கோட அவனே பார்த்துட்டு இருக்க,
இங்கே நின்று இருந்துட்டு இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துட்டே இருக்கான். அப்படியே எபிசோட் 1 இங்கே முடியுது. இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேஸ்டி 4 க்ளோஸ் டு யுவர் ஹீரோ உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரெட்டு அப்படின்றது எனக்கு காட்டுறதுக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட்லேயும் ஒரு பர்பிள் ஹார்ட்டை போட்டு விட்டுடுங்க. அப்போ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் எவ்வளோ லைக் வருதோ அவ்வளோ பேருக்கு இந்த ஹீரோவை பிடிக்கும் அப்படின்ட்டு. அடுத்த எபிசோடுக்காக மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். டாடா பாய். อย่าลืมกดไลค์กดแชร์แล้วก็กด Subscribe พวกเราด้วยครับแล้วก็อย่าลืมนะครับกดกระดิ่ง